So good evening students. Today we will see the current affairs analysis dated from 30th May and 31st May 2024. The first article related to the Amrut scheme. That is Atal mission for regeneration, urban transformation. It was introduced in the year 2015 as a first phase. Water supply. இல்லைன்னா எல்லா ஹவுஸ்ஹோல்டு அர்பனில் இருக்கக்கூடிய செகண்ட் டயர் சிட்டிஸ், ஸோ அந்த சிட்டிஸில் எல்லாருக்குமே வந்து ஹவுஸ்ஹோல்ட் வாட்டர் கனெக்ஷன்ஸ், தென் பேசிக் அம்யூனிட்டிஸ், அப்புறம் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம் மூலமாக இயக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அப்புறம் அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பார்க், இந்த மாதிரியான பேசிக் அம்யூனிட்டிஸ் வச்சு கொடுக்குறது. ஸோ இதான் மெயின் இது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் ஆஃப் 500 சிட்டிஸ். அதில் அச்சீவ்டு வந்து 1.1 crore பாப்புலேஷன், தென் 85 lakh சீவேஜஸ் சிஸ்டம், சீவேஜ் சென்டர்ஸ் அமைக்கப்பட்டுச்சு. அது மாதிரி benefited 4 crore population total. Water connections வந்து 1.1 crore population கொடுக்கப்பட்டுச்சு, and then 85 lakh sewages total. இது மூலமாக benefit ஆனவங்க 4 crore population the first phase. Second phase it was introduced 2.0 during the COVID time period. So அதில் மெயினாக வந்து sewage and septic tanks, செப்டிக் டேங்க்ஸ் வந்து அமைக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லை, அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது பை ரீசைக்ளிங், சீவேஜ் ஃப்ரீ ஏரியாஸை மாற்றுறது, ப்ளஸ் இந்த சீவேஜஸ் வந்து ட்ரைனேஜில், தட் இஸ் ரிவரில் கலக்கிறத வந்து தடுக்கிறது 2.0. அண்ட் தென் சிட்டிஸ் வந்து வாட்டர் க்ரைசிஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே so tapped water connections to their home. That is the main idea. There is 100% urban area. So இங்கே வந்து 500 cities தான், இங்கே எல்லா urban areas other than smart city programs. கிட்டத்தட்ட 2.68 crore tapped pipe connections, and then 2.64 sewage and septage tanks were created under this program. ஸோ இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் வந்து 36% ஆஃப் தி பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் ஆர் இன் தி அர்பன் ஏரியாஸ். ஸோ அப்போ அவங்களுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத அந்த அம்ருத் ப்ரோக்ராமோட ஸ்டேட்டஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 50% ஆஃப் த பாப்புலேஷன் வில் கோ டு அர்பன் த இயர் 2047. ஸோ அதுக்கு முன்னாடி வி நீட் டு மேக் த லைக் சிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், அர்பன் ஏரியாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், எல்லா பீப்புளுக்கும் தேவையான விஷயங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லாங் ரூட், அது மாதிரி ஏரியல் ரூட், ஆனரோபிக் ஆக்சிடேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். இட் வில் ப்ரீத் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை. ஸோ இட் வில் சர்வை டூரிங் சுனாமிஸ், வாட்டர் டாலரண்ட், அப்புறம் இதோட லைக் ரூட்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக போகும். அது மாதிரி ஏரியல் ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுக்கு. ஸோ அப்படி உள்ளே போயிட்டு மேலே வரும் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், சுவாசிக்கக்கூடிய ரூட்ஸும் இருக்குதுக்கு. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்டர்ஸ் ஆர் தேர். ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5%, தட் இஸ் 50% வந்து டிகிரடேஷன் நிலைமையில் இருக்குது அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. the risk because of climate change etc. 1/3 of the mangroves தண்ணிக்குள்ளே மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 50% ஃபேஸிங்
risk of extinction last ஆகிறதுக்கான வாய்ப்பு. அது மாதிரி 1/3 வந்து sea level ரைஸ்னால சம்மர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சவுத் இந்தியன் ஏரியா இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா, சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தட் இஸ் தமிழ்நாடு, தென் ஆந்திர பிரதேஷ் ஏரியா. ஸோ இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ், அது மாதிரி யூ கேன் டேக் அந்தமான் நிக்கோபார் ஏரியா, லக்ஷதீப் ஏரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில். ஸோ அவங்க வந்து IUCN வந்து ஒரு ரெட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் த மேங்க்ரூவ்ஸ், நாட் ஃபார் தி. ஸோ அந்த ரெட் லிஸ்ட் டேட்டா கிடையாது, ரெட் புக் டேட்டா கிடையாது. இது ரிப்போர்ட் ரிலீஸ்ட் ஃபார் தி மேங்க்ரூவ்ஸ். அதில் ரெட் லிஸ்ட் அப்படின்றது சொல்கிறாங்க, அந்த புக்கு அவங்க சர்வே பண்ண அந்த புக் நேம். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் ஆர் இன் எக்ஸ்டிங்ஷன், கிரேட்டர் எக்ஸ்டிங்ஷன், தட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி. அது மாதிரி ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸும் அதில் சேருது. அது மாதிரி ஈஸ்ட் இந்தியன் ஏரியா, தட் இஸ் சுந்தர்பான்ஸ், ஒடிசா. ஸோ இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய மேங்க்ரூவ்ஸ் வந்து நாட் தட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், பட் இட் இஸ் இன் த்ரெட், தட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரி சொல்கிறாங்க. அது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இஸ் த மேஜர் த்ரெட் ஃபார் தி மேங்க்ரூவ் எராடிகேஷன் ஆகிறது, இல்லைன்னா த்ரெட் ஆகிறதுக்கான ரீசன், இல்லைன்னா அழிகிறதுக்கான ரீசன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. தென் பொல்யூஷன்ஸ், அப்புறம் அர்பன் பாப்புலேஷன்ஸ் அதிகமாகிறது, பாப்புலேஷன் இன்க்ளூடிங் இன் டு தி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ வெட்லேண்ட்ஸ் வந்து அந்த சதுப்பு நிலங்கள் வந்து அழிகிறதும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. சைக்ளோன்ஸ், ஹுரிகேன்ஸ், தட் இஸ் ஆர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் எதனால் மேங்க்ரூவ்ஸ் வந்து அழியுது அப்படின்றது. த நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் வி ஹேவிங் வேர்ல்டில் 40% மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில். அதில் இந்தியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வி ஹேவிங் 3% ஆஃப் தி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். 4,975 square kilometers of mangrove forest are there. West Bengal வந்து 42.5% of mangrove forest in India. அதான் டாப் ஸ்டேட், தட் இஸ் சுந்தர்பான்ஸ் ஃபாரஸ்ட் தான் அதிகம். செகண்ட் பிளேஸில் வந்து குஜராத் 23.66%. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார். ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ருத்ரா மிசைல், ருத்ரா M2 மிசைல் அப்படின்னு பேர். ஸோ இட் வாஸ் லான்ச், DRDO வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூ. ஸோ ஏர்லேருந்து சர்ஃபேஸுக்கு லான்ச் பண்ணக்கூடியது சுக்காய் விமானம், சுக்காய் 30 SU-30 MK-1லேருந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விமானங்களில் இருந்து அனுப்பக்கூடிய மிசைல் இது, தட் இஸ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். ஸோ ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, சர்வேலன்ஸ் ஏரியா, எதிரிகளோட சர்வேலன்ஸ் ஏரியா, அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். ஸோ அட்டாக் பண்ணுறது கிட்டத்தட்ட 350 kilometers வரைக்கும் போகக்கூடியது. ஸோ நெய்ம் மட்டும் இதில் எனாஃப். ருத்ரா மிசைல் இஸ் நாட் ரிலேட்டட் டு இன்டெகிரேட்டட் மிசைல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக க்ரியேட் பண்ண கிடையாது. ஸோ இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி மிசைல் கைடன்ஸ் ப்ரோக்ராம். The next article, world's first 3D printed rocket engine. ஸோ 3D printing அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ முக்கோண முப்பரிமாண வடிவத்தில் பொருட்களை உருவாக்குறது. ஸோ 3D printing additive டெக்னாலஜி மூலமாக க்ரியேட் பண்ணக்கூடிய. ஸோ இப்போ யூ வாண்ட் டு க்ரியேட் எனி இப்போ பில்டிங் வரைக்கும் க்ரியேட் பண்ணுறாங்க, இட்ஸ் அ பிரிண்டிங். அதுக்கான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி, அதுக்கான பிளான்ஸ், அதுக்கான சிஸ்டம்ஸ், அதோட டெக்னாலஜி மூலமாக அதை க்ரியேட் பண்ணுறாங்க, அடிட்டிவ் டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் இந்த மவுஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மவுஸ் கேன் பி கிரியேட்டட் பை 3D பிரிண்டிங். அது மாதிரி ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸை வந்து 3D பிரிண்டிங் மூலமாக க்ரியேட் பண்ண முடியும், டிஷ்யூஸ் மூலமாக. அது மாதிரி lot of things can be created, even the board can be created, everything, laptop, everything can be created by the 3D printing. இப்போ ஃபஸ்ட் டைம் ராக்கெட் இன்ஜின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அக்னிகுல் அப்படின்ற காஸ்மாஸ் நிறுவனம், அக்னிகுல் காஸ்மாஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ப்ரைவேட் செக்டார் நிறுவனம். ஸ்கை ரூட் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணாங்க, நம்ம அதை படித்தோம். இப்போ செகண்ட் டைம் வந்து அக்னிகுல் காஸ்மாஸ் இவங்க வந்து 3D பிரிண்டிங் மூலமாக ராக்கெட் இன்ஜின் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதில் 2 ஸ்டேஜ்.
semi cryogenic engines were used. Semi cryogenic அப்படினா hydrogen and liquid oxygen will be used. இதுல oxygen liquid oxygen kerosene வந்து பயன்படுத்தி இருக்காங்க. So it's the cheapest cost. அது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. That's why it came in news. So first வந்து Skyroot அப்படிங்கற பிரைவேட் நிறுவனம். இது செகண்ட் பிரைவேட் நிறுவனம் அக்னிகுல் காஸ்மஸ். ஸோ இவங்க கிரியேட் பண்ண இன்ஜின் பேர் அக்னிபான் அப்படின்னு பேர். ஸோ அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ 3D பிரிண்டிங் மூலமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இவங்க அனுப்பின அந்த ராக்கெட்டோட நேம் தட் இஸ் அக்னிபான் சப்ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். ஸோ ஃபுல் ஆர்பிட் போகாது, எர்த்தை ஃபுல்லாக சுற்றி வர்றது, இது சுற்றாது, பாதி வரைக்கும் தான் போகும். அதனால தான் சப்ஆர்பிட்டல் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர். நிறைய வாட்டி இது கேன்சல் லைக் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணி கேன்சல் பண்ணப்பட்டு இப்போ அனுப்பியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ அக்னிபான் சீரீஸில் நான் உங்களுக்கு சொன்ன 3D பிரிண்டிங் இன்ஜின் தட்ஸ் ஹைலைட். அப்புறம் செமி கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ், அதில் லிக்விட் ஆக்சிஜனும் கெரோசினும் பயன்படுத்தியிருக்காங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். That's all. Then RBI ஓட பேலன்ஸ் ஷீட்டில் there is a growth of 17%. இயர் டு இயர் growth வந்து 11.8%. RBI ஓட இன்கம் ப்ராஃபிட் that is 2,75,572.32 crore. So RBI வந்து 100% owned by the central government. It's not like public sector banks. அப்போது இதோட டிவிடெண்ட் யாருக்கு போகும், இதோட ப்ராஃபிட் யாருக்கு போகும்னா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ரீசெண்டாக. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ப்ளஸ் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ RBI வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கணும்னா பேங்க்ஸுக்கு வந்து கடன் கொடுக்குறதுல ரெப்போ ரேட்டில் வரக்கூடிய வட்டி, அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, அட்வான்சஸ் அண்ட் லோன்ஸ் வேர் கிவன், தட் இஸ் வேஸ் மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் given by the RBI to the government. ஸோ அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தட் இஸ் ஜிசெக். ப்ளஸ் இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வில் இருக்கக்கூடிய 600 பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் கரன்சிஸ் வில் பி இன்வெஸ்டட். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாலர்ஸை வந்து அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக ப்ராஃபிட் வரும் அந்த காசு. அது மாதிரி கரன்சிஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய 500 நோட்ஸ் ஒரு ரூபாவுக்கு மேலே பிரிண்ட் பண்ணக்கூடியது, 2 ரூபாவுக்கு மேலே பிரிண்ட் பண்ணக்கூடியது, தட் இஸ் நோட்டு, இது எல்லாமே வந்து RBI தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. 1 ரூபி கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 500 rupees, 100 rupees, 10 rupees இதெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ, இப்போ 200 rupees நோட் அப்படின்னா அதோட ஒரு நோட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கான செலவு ஒன்லி 1 rupee. ஸோ இட்ஸ் அ வெரி 199 வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ தட்ஸ் த திங். ஸோ இட்ஸ் அ லைபிலிட்டி கொடுக்குறாங்க RBI. அதனால் 199 வந்து ப்ராஃபிட் கணக்கில் தான் சேர்க்க முடியும். அது மாதிரி 500 rupees நோட்டும் ரொம்ப சீப்பாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே ப்ராஃபிட் பை தி RBI. அது மாதிரி கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, கண்ட்ரோலிங் தி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஸோ இதெல்லாமே வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு தான் இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து கிட்டத்தட்ட 11.08% வளர்ந்துருக்கு. அதில் ப்ராஃபிட் மட்டும் 2,75,000 crore. நான் உங்களுக்கு சொன்னது முதல்ல சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது. அதில் டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 1 lakh மேலே கொடுத்துறேன், 1 lakh crore மேலே கவர்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது முன்னாடியே நியூஸில் வந்துச்சு, இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், தெர் இஸ் அ யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பாலஸ்தீன்ஸுக்கு வந்து பாலஸ்தீன் நாட்டில் வந்து யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அது அன்னைக்குள்ள ஆர்டிக்கிள் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் டிஃபரெண்ட். சேம் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்ற கான்செப்ட் சேம் தான். ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஹியர். அதில் இந்தியாவிலேருந்து அதிகமான இராணுவ வீரர்கள் அதில் பணியாற்றுறாங்க, பெண்கள் உட்பட அப்படின்ற சொல்லியிருந்தோம். தே ஆர் கால்ட் அஸ் ப்ளூ ஹெல்மெட்ஸ் அப்படின்றதும் நம்ம லாஸ்ட் ஆர்டிக்கிளில் பார்த்துருந்தோம். இதில் மேஜர் ராதிகா அப்படின்றவங்களுக்கு
2023க்கான யுனைடெட் நேஷன் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சண்டையை நிறுத்த தான் போகிறாங்களே தவிர சண்டை பண்ணுறது போகிறது கிடையாது. அப்போ தே ஹாவ் த ரைட் டு டிஃபெண்ட். ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அதான் இவங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட். இந்தியாவை சேர்ந்த மிலிட்ரி பீப்புள், த உமன் ரெஜிமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா காங்கோவில், நார்த் கியூ அப்படின்ற பிளேஸில் இருக்காங்க, காங்கோ ஏரியா. அங்கே வந்து டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸை பாதுகாக்கிறதும் இந்த நம்மளை இந்திய தரப்புலேருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்குது. தட் இஸ் பை அ ரெசல்யூஷன் கால்ட் அஸ் யுஎன்எஸ்சி ரெசல்யூஷன் 1325. ஸோ இதில் வந்து இந்த மேஜர் அவங்க தலைமையில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் எப்படி வாங்கணும், அவங்களுக்கான கல்வியை கொடுக்குற இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை அங்கே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெண்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ த அவார்ட் வாஸ் கிவன் எவ்ரி இயர். ஸோ யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்கன்னா ஜெண்டர் அட்வொகேட் பண்ணுறது, ஜெண்டர் எம்பவரிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் உமன் எம்பவர்மெண்ட் பண்ணால் they will get this award. ஸோ இந்த வாட்டி மேஜர் ராதிகா இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் why it came in ராதிகா சென். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ஷார்ப் ப்ரைஸ் ஃபார் அஸ்ட்ரானமி. ஸோ ஷார்ப் ப்ரைஸ் அப்படின்றது வேர்ல்டு லெவலில் அஸ்ட்ரானமியில் சாதிக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட். அதில் இந்தியாவை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் குல்கர்னி அப்படின்றவங்களுக்கு 2024க்கான ஷார்ப் ப்ரைஸ் ஃபார் அஸ்ட்ரானமி வாஸ் ப்ரொவைடட். ஸோ அவர் பண்ணது என்னென்னா அஸ்ட்ரானமிக்கல் டிரான்சியன்ஸ், தட் இஸ் திடீர்னு நடக்கக்கூடிய எஃபெக்ட். லைக் தட் இஸ் அ பிக் பேங் தியரி நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி பல்சாஸ், திடீர்னு நடக்கக்கூடிய சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அதன் மூலமாக வரக்கூடிய சேஞ்சஸ், பிரைட்னஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸுக்கு பேர் டிரான்சியன்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதை ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதை ஸ்டடி பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல். ஸோ நேம் தட் இஸ் என் ஆஃப். தென் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆர்பிஐ சொல்லும்போது ரிப்போர்ட் என்ன அப்படின்னா $49.2 billion ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இந்தியர்கள், இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் ப்ரைவேட் as well as கவர்மெண்ட் கேன் borrow from outside the country. வேர்ல்டு பேங்கில் borrow பண்ணுறது கிடையாது. ஃப்ரம் ப்ரைவேட் லோன் வாங்குறது, இல்லைன்னா கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து கடன் வாங்குறது, இதெல்லாமே எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அதில் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய லோனோட அளவு வந்து $26.6 billion 2023 இருந்து இந்த வருஷம் $49.2 billion உயர்ந்திருக்கு, டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்தியன் கம்பெனிஸ் ஏன் ஃபாரினில் லோன் வாங்குறாங்க அப்படின்னா தேர் ஆர் லிமிட்டேஷன்ஸ், அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு லிமிட் தான். எதுக்கு அலோவ் பண்ணப்படுது அப்படி, எதனால ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வாங்குறாங்கன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி லெஸ். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை, அதனால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸில் கம்மி, இன்ஃப்ளேஷன் கம்மி, அப்படின்றப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக 2-3% தான் இருக்கும். இங்கே 8%, 10%, 15%, 12% இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வந்து ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் மூலமாக கடன் வாங்குவாங்க. அது மாதிரி டைரெக்டாக லோன் வாங்குறது, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக கடன் வாங்குறது. அதில் ருப்பி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம், அப்படின்னா ருப்பியில் திருப்பி பே பண்ணணும். அது மாதிரி ஃபாரின் கரன்சிஸ் டினாமினேட்டட் பாண்ட்ஸ், ஃபாரின் கரன்சிஸ் டினாமினேட்டட் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் கேன் பி ஆல்சோ டன். ஸோ இதில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது, ஸோ இட் வாஸ் கண்ட்ரோல் அண்டர் தி FEMA ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இதெல்லாமே நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் எக்கனாமிக்ஸில். ஸோ கோ அண்ட் ரீட் இட். The next article, red flag exercise. It's a air exercise between America and India. அதோட போதும். இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து அங்கே போயிருக்காங்க வித் ரஃபேல் விமானங்களோட அங்கே பயிற்சிக்காக போயிருக்காங்க. தட் இஸ் enough. அலாஸ்காவில் இந்த பயிற்சி நடக்க இருக்குது. த நேம் இஸ் enough. ரெட் ஃப்ளாக் எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரீஸுக்குள்ளாடி யார் இதில் பங்கேற்கிறாங்க அப்படின்றது, தட் இஸ் enough ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தென் there is a CASA summit. The last article, CASA என்றது Kavango Zamsi. So I will show the image.
You can see here Zimbabwe, Botswana, Namibia, Zambia இந்த பிளேசஸ்க்கு நடு பகுதியில் இருக்கக்கூடிய காடு பகுதி. ஸோ இந்த எல்லா கண்ட்ரிஸுமே இட்ஸ் அ டிரான்ஸ் ஃப்ரான்டியர் கன்சர்வேஷன் ஏரியா. இப்போ இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர் எல்லா கண்ட்ரிக்கும் காமனான ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும். ஸோ பவுண்ட்ரியில் இருக்கும். அதில் நம்ம ரைனோஸ் வந்து இங்கே போகிறது, மியான்மர் போகிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி வில் டேக் அ மெஷர். அதே மாதிரியான ஒரு ஜாம்பியா, ஜிம்பாவே, போட்ஸ்வானா, அங்கோலா, நமீபியா இவ்வளோ கண்ட்ரீஸ்க்கான நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதில் அதிகமான எலிஃபென்ட்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ். கிட்டத்தட்ட 4,50,000க்கு மேலே எலிஃபென்ட்ஸ் இந்த ஏரியாவில் மட்டுமே இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ஸ் எண்ணிக்கையில். ஸோ இதில் இந்த கண்ட்ரீஸ் வந்து they want to go out from the sites, that is Convention for International Trade on Endangered Species. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ட்ரேட் ஆகிறத ரெகுலேட் பண்ணக்கூடிய, ட்ரேட் பண்ணுறத ரெகுலேட் பண்ணக்கூடியதும், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் லீஸ்ட் கன்சர்ன் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். இது 1997 it came into existence. 1993 it was signed, and 1973 it came as an agreement, and 1975 it was implemented. It's a legally binding agreement. இதில் Appendix 1, Appendix 2, Appendix 3 அப்படின்ற 3 கேட்டகரி இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கிற மாதிரி. Appendix 1 அப்படின்னா ஃபுல்லி ப்ரொடெக்டட், அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ரொம்ப த்ரெட்டனில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே. எக்ஸாம்பிள் டைகர், லயன், நம்ம ஒன் ஹார்ன் ரைனோசரஸ், இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது ட்ரேட் பண்ணவே கூடாது. சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சுக்காக பெர்மிஷனோட ட்ரேடிங் பண்ணலாம், மற்றபடி பண்ணவே கூடாது. அப்பெண்டிக்ஸ் 2 கேட்டகரியில் இருக்கக்கூடியது நாட் அட் த்ரெட்டனிங் இல்லை, ஆனால் இதே மாதிரியான ட்ரேடிங் நடந்துச்சு அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் த்ரெட்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு. அப்போ இதோட ட்ரேட் வந்து கண்ட்ரோல் இருக்குது, பெர்மிஷனோட தான் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் இருக்கும். நார்மல் பீப்புள் ட்ரேடிங் பண்ண முடியாது. இங்கே ட்ரேடிங் நார்மல் பீப்புள் பண்ணுவாங்க, செகண்ட் கேட்டகரியில் இருக்குது, ஆனால் வித் பர்மிஷன் வேணும். அப்பெண்டிக்ஸ் 3ன்றது ஸ்பீஷீஸ் ட்ரேட். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ் வந்து டிரான்ஸ் பவுண்ட்ரி போகுது. இப்போ எக்ஸாம்பிள் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட், அது மாதிரி யூ கேன் டேக் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ். ஸோ நேபாள், பூட்டான் கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் போகும். அது மாதிரி கிரேட் இந்தியன் பஸ்டர்டை பொறுத்தவரை பாகிஸ்தானுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ் பவுண்ட்ரி கிராஸ் பண்ணக்கூடிய உயிரினங்கள், பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இன் இந்தியா. அப்போ அது ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் அப்படின்றப்போ வி வில் பிளேஸ் இட் இன் அப்பெண்டிக்ஸ் 3 கேட்டகரி. அப்போ அப்பெண்டிக்ஸ் 3ல் வச்சோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தே நீட் டு அக்செப்ட் இட், அவங்களும் அதை கன்சர்வேஷன் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட உயிரினங்களை மட்டும் அப்பெண்டிக்ஸ் 3 கேட்டகரியில் வைப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் 1 ஃபுல்லி ப்ரொடெக்டட், அப்பெண்டிக்ஸ் 2 வந்து ட்ரேடிங் பண்ணலாம் பட் வித் பர்மிஷன்ஸ். அப்பெண்டிக்ஸ் 3 வந்து ஸ்பீஷீஸ் ஒரு கண்ட்ரியில் மட்டும் அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த கண்ட்ரி தே கேன் பிளேஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி நெய்பரிங் கண்ட்ரிஸும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றது அந்த அப்பெண்டிக்ஸ் 3 கேட்டகரி. ஸோ இந்த சைட்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் ஆர் அண்டர் தி என்டேஞ்சர்ட், ட்ரேடிங் பண்ணுறது அலோவ் பண்ணப்படாத அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் இருக்குது. இல்லை ஐவரி வந்து அதிகமாக ஆஃப்ரிக்காவில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய இல்லீகலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காக சைட்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தே நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஸ்பெசிமென்ஸ், அனிமல்ஸ் எதுவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. அனிமல்ஸோட தோலை கூட ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கூட ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரேட் பண்ணப்பட்டால் அந்த அனிமல் கொல்லப்படுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்ட்ரிக்சர் நார்ம்ஸ் இருக்கிறனால இந்த ஜிம்பாவே, போட்ஸ்வானா, நமீபியா, அங்கோலா, இந்த ஜாம்பியா இந்த மக்களோட கன்சர்வேஷன் எஃபர்ட்டில் இந்த ஐவரி ட்ரேடும் ஒரு பார்ட்டாக இருக்குது. அதனால் அதை அலோவ் பண்ணணும், இல்லைனா வி வில் கோ அவுட் ஃப்ரம் தி சைட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். இதில் 197 கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர். இதில் என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்களோ அந்த அக்ரிமெண்ட்ஸை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னா they will put penalty on those countries. So that's why the CASA summit வந்து இதிலேருந்து எங்களுக்கு தளர்வு தரணும் அப்படின்றது கேட்குறதுக்காக நடத்தப்படுற மீட்டிங் தான். ஸோ இந்த கண்ட்ரிஸோட மீட்டிங். ஸோ சைட்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட், நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த காசா ஏரியாவை படிச்சுக்கோங்க. இந்த அங்கோல அந்த மேப் விச் வாஸ் ஷோன் ஹியர், டிஸ்பிளேட் ஹியர். ஸோ அது மட்டும் படிச்சுக்கோங்க.
So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1. Consider the following statements regarding the Wildlife Protection Act 1972. Statement number 1. The Act lists schedules of plants and animals that require varying degree of protection and monitoring by the government. Statement number 2. This action facilitated India's entries to CITES, that is Convention on International Trade on Endangered Species of Wild Fauna and Flora. So which of the statements given above are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above. Question number 2. Which of the following statements correctly describes the relationship between bond yield and bond price? Options are bond yield and bond price move independently of each other. Option B, bond yield is directly proportional to the bond price. C, bond yield and bond price are inversely related. Fourth வந்துட்டு bond yield is unaffected by changes in bond price. Question number 3. Which of the following not a goal of Arab League? So options are A, promoting political cooperation among Arab countries. B option, coordinating military defenses among Arab countries. Option C, facilitating cultural exchanges between Arab countries. Option D, enhancing economic integration within the Arab region. Question number 4. Consider the following statements with reference to the Zero Debris Charter. Statement number 1, it is an initiative of NASA with the goal of creating no space debris by 2030. Statement number 2, it is a non-legally binding agreement, but it fosters a community of proactive actors working collectively towards jointly defined targets for 2030. Which of the statements given above are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5. With reference to the small island developing states, consider the following statements. Statement number 1. They are located only in Pacific Ocean regions. Statement number 2. SID, that is Small Island Development States. The exclusive economic zone is greater than the country's land mass. Statement number 3. They were recognized in United Nations Conference on Environment and Development held in Rio de Janeiro. So how many of the above statements are correct? Options are A, only one statement is correct, B, only two, C, all the three, D, none of the above statements are correct. So that's all. Now we will move on to the previous day's MCQ answers. So question number 1 answer is B, only two. Question number 2 answer is B. Question number 3 answer is A. Question number 4 answer is B. Question number 5 answer is C, Spain. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.